சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன்கள் பட்டியலையும் அவர்களின் செயல்பாட்டையும் ஒப்பிட்டு பார்த்தாலே தோனி ஏன் தொடர்ந்து சிஎஸ்கே அணியின் கேப்டனாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். இதுவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தோனி, சுரேஷ் ரெய்னா மற்றும் ரவீந்திர ஜடேஜா என 3 வீரர்கள் கேப்டனாக இருந்துள்ளனர். இவர்களில் தோனியை தவிர மற்ற இருவரும் 10 போட்டிகளுக்கு கூட கேப்டனாக செயல்படவில்லை என்பதுதான் சோகம். 2008 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உருவாக்கப்பட்டது முதல் 2022 வரை அந்த அணியின் நிரந்தர அதிகபூர்வ கேப்டனாக இருந்தவர் தோனி மட்டுமே. இடையே தோனி ஓய்வு எடுத்த சில போட்டிகளின் போது சுரேஷ் ரெய்னா கேப்டனாக பணியாற்றினார். அப்படி இதுவரை 6 போட்டிகளுக்கு சுரேஷ் ரெய்னா கேப்டனாக செயல்பட்டு இருக்கிறார். அந்த 6ல் 2 வெற்றிகள், 3 தோல்விகள் மற்றும் 1 டை என சுரேஷ் ரெய்னாவின் கேப்டன்சி சராசரியாகவே இருந்தது. 2022ஆம் ஆண்டு IPL தொடரின் போது தோனி கேப்டன் பதவியை ரவீந்திர ஜடேஜாவிடம் அளித்தார். அந்த தொடரின் முதல் 8 போட்டிகளுக்கு ஜடேஜா கேப்டனாக செயல்பட்டார். அதனால் அதில் 2 வெற்றிகள் மற்றும் 6 தோல்விகளை சந்தித்தது சிஎஸ்கே. அதன்பின் தோனி மீண்டும் கேப்டன் பொறுப்பை ஏற்றார். 2023 IPL தொடரிலும் அவரே கேப்டனாக இருந்து சிஎஸ்கே அணிக்கு கேப்டனாக கோப்பையை வென்று தந்தார். தோனி இதுவரை சிஎஸ்கே அணிக்கு 235 போட்டிகளில் கேப்டனாக செயல்பட்டு இருக்கின்றார். அதில் 142 வெற்றிகள், 90 தோல்விகள், 1 டை கிடைத்துள்ளன. கேப்டன் தோனியின் வெற்றி சராசரி 60.42 ஆகும். கேப்டனாக சுரேஷ் ரெய்னாவின் வெற்றி சதவீதம் 33.33 ஆகவும் ஜடேஜாவின் வெற்றி சதவீதம் 25% உள்ளது. சுரேஷ் ரெய்னா மற்றும் ரவீந்திர ஜடேஜா என இருவருமே தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பில் கேப்டனாக சிறப்பாக செயல்படவில்லை என்பதாலே தோனி நீண்ட காலமாக சிஎஸ்கே அணியின் கேப்டனாக இருப்பது மட்டுமின்றி 42 வயதிலும் IPL தொடரில் ஆடிக்கொண்டிருக்கின்றார். தோனியால் இன்னும் எத்தனை ஆண்டுகள் தீவிரமாக கிரிக்கெட் ஆட முடியும் என்பது தெரியாத நிலையில் 2024 IPL தொடரிலாவது சிஎஸ்கே அணி தன் அடுத்த கேப்டனை அடையாளம் காண வேண்டும். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.